ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा। ॐ नराशंसं इह प्रियम् अस्मिन् यज्ञ उपहवये मदो जिह्वं हविष्कृतम्। இந்த மந்திரம் ஏற்கனவே என்னுடைய சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1349வது மந்திரம் சாமவேதம். யார் தேனை போல பேசுகிறாரோ, இனிமையாக, தேனை போல இனிமையாக, யாரோட பேச்சு கேட்கறதுக்கு நம்ம எப்பொழுதுமே ஆர்வமாக இருப்போமோ அந்த மாதிரி தேனை போல பேசுகின்ற மனிதர், அவருடைய குணம் தேனை போல இனிக்கும் குணம், மனம் இனிக்கும் மனம், அந்த மாதிரி இருக்கிற மனிதன் ஹவிஷ்கிருதம், தன்னுடைய ஆத்மாவை இறைவனுக்காக சமர்ப்பித்து விட்டால் இறைவன் சொல்கிறாரு, அந்த மனிதன் எனக்கு ரொம்ப பிரியமான மனிதன். மற்றவங்களை மதிக்கிறவர், இல்லாட்டி மதிக்கிறவ, லேடியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய ஆத்மாவை பரமாத்மாவின் அக்னி, அக்னிங்கிற வார்த்தை வேதத்தில் நிறையா அர்த்தங்கள் வரும். ஒரு முக்கியமான அர்த்தம் என்னென்னா, எப்படி அக்னியில் இப்போ அக்னி எரியுதுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவில். அக்னி எரியும் பொழுது சமித்து குச்சி போடுறோம். இந்த குச்சி போட்டோன்னே அந்த குச்சி தன்னை சமர்ப்பித்து விடுகிறது அக்னியில். அதே மாதிரி குச்சி சமர்ப்பணம் பண்ணலைன்னா அக்னியில் குச்சியால் எரிய முடியாது, அக்னியால் குச்சியை எரிக்க முடியாது. இப்போ இதை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது இரும்பு, இதை போட்டேன்னா இது சமர்ப்பணம் ஆகாது அக்னியில். ஸோ இறைவன் சொல்கிறாரு, யார் தன்னை, தன்னுடைய ஜீவாத்மாவை, தன்னுடைய ஆத்மாவை பரமாத்மாவில் சமர்ப்பிக்கின்றாரோ, அப்படின்னா இறைவன் சொல்கிறார் வேதத்தில், என்னுள் சமர்ப்பணம் ஆகிவிடு. நீ சமர்ப்பணம் ஆயிட்டு தேனை போல யோசி, தேனை போல பேசு, உன்னுடைய மனசு அவ்வளவு ஆனந்தமாக சுகமாக இருக்கணும். அப்படி இருந்தனா நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன், பிரியமானவள். அஸ்மின் யஜ்ஞே உபஹவையே. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாரு, உன்னுள் நான் தோன்றி விடுவேன். இது ரொம்ப பெரிய காரியம். இதை பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது கஷ்டம், தேனை போல யோசிக்கிறது கஷ்டம், மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது, மற்றவங்களை பார்த்து பேராசைப்படாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். பட் இறைவன் சொல்கிறாரு, அப்படி நீ பண்ணினேன்னா உன்னுடைய தவத்தின் வலிமையால் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். ஸோ நம்ம பார்க்கணும், நம்ம லைஃப்பில் நமக்கு இறைவன் முக்கியமா, வேர்ல்டு முக்கியமா? குருநாதர் போன வாரம், எங்கள் குருநாதர் சொல்லியிருந்தார் போன வாரம் யாகத்தில், நான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய காரியம், நான் செஞ்ச காரியங்கள் எல்லாமே இறைவனுக்காக செய்தேன். நான் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு அது உங்களுக்கு தப்பாக பட்டதுன்னா, உங்களுக்கு தப்பாக பட்டாலும் நான் இறைவனுடைய கண்ணோட்டத்தில் அதுக்கு சரியாக தப்பான்னு பார்ப்பேனே தவிர, உங்களுடைய கண்ணோட்டத்தில் அது தப்பாக சரியான்னு பார்க்குறதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ யோகிகள், ரிஷிகள், தபஸ்விகள் தன்னுடைய செயல்களை இறைவனுடைய கண்ணோட்டத்தின் மூலமாக தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணும்பொழுது இது பேர் தான் ஆத்ம சமர்ப்பணம். அப்படி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும்பொழுது இறைவன் சொல்கிறாரு, நான் உன்னுள் தோன்றி விடுவேன். இந்த மந்திரம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திருப்பி ஒரு ரிவிஷன் மாதிரி. அப்புறம் ஓம் அக்னே சுகதமேரதே தேவம் ஈடித ஆவஹ அசி ஹோதா மனுர்ஹித ஸ்வாஹா. இந்த மந்திரமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1350வது மந்திரம். அக்னே சுகதமே, இது நம்ம इरेवनुடைய परमेश्वर की उपासना से श्रेष्ठ कर्मों में प्रेरित हुआ मनुष्य आगामी जन्म में भी कर्मों के अनुसार मानव योनि प्राप्त के. நேத்தி ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், அவங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, தமிழ் ஆள் தான், ஹிந்தி தெரியும். ஸோ இறைவன் என்ன சொல்கிறாரு இந்த மந்திரத்தில், இறைவனுடைய உபாசனை சிரேஷ்ட கர்மங்கள் மூலமாக, சிரேஷ்ட உன்னதமான கர்மங்கள் மூலமாக நாம் இறைவனுடைய உபாசனை செஞ்சோன்னா இறைவன் சொல்கிறாரு, உனக்கு அடுத்த ஜென்மங்களில் மனித யோனியை நான் கொடுப்பேன். ஏன்னா அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்போ இன்னைக்கு வாழற 800 கோடி மக்களில் 850 கோடி மக்களில் இவங்கெல்லாம் இறந்த பிறகு, அதில் இன்க்ளூடிங் நான், நீங்கள் எல்லாருமே, எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ரீபர்த், ஹியூமன் பர்த்தில் நம்ம 850 கோடி
பேர் எவ்வளோ பேர் நம்ம ஹியூமனாக பிறப்போம்னா மேபி ஒரு 1000 பேர், ஒரு 2000 பேர், அவ்வளோ. 850 கோடியில் 1000, 2000, 5000, 10,000 இவ்வளோதான் கவுண்ட்டு. ஏன்னா நம்ம செய்கிற காரியம் வந்து அடுத்த யோனியில் மனுஷனாக பிறக்கக்கூடிய காரியம் செய்வதில்லை. அடுத்த யோனியில் அடுத்த பிறப்பில் மனுஷனாக பிறக்க வேண்டும் என்றால் ரொம்ப ரொம்ப உன்னதமான காரியம் செய்ய வேண்டும். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதெல்லாம் தமிழில் பழமொழி இருக்குது. ஔவையார் சொன்னதா திருவள்ளுவர் சொன்னதான்னு தெரில, பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மனுஷனா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். பிறந்த பிறகு இறைவன் சொல்றாரு, அடுத்த பிறவியும் உனக்கு மனித பிறவி கிடைக்க வேண்டும் என்றால், ஏன்னா மனுஷ பிறவியில் தான் நம்ம மோட்சம் அடைய முடியும். இந்த பிறவியில நீ மோட்சம் அடையல, அடுத்த பிறவியில நீ மோட்சம் அடைய வேண்டும் என்றால், மனித பிறவி உனக்கு வேண்டும் என்றால், இறைவன் சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய கர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும்? சிரேஷ்ட உன்னதமான கர்மமாக செய்ய வேண்டும். அப்போ உனக்கு வாழ்க்கை இந்த ஜென்மத்திலையும் சுகம் கிடைக்கும், அடுத்த ஜென்மங்கள்லையும் சுகம் கிடைக்கும் சொல்றாரு இறைவன். இது 1350. இப்போ 1351வது மந்திரம். இதை நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்னுடைய இன்னொரு சேனலில், பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். ஓம் யதஜ்ஞசூர உதித்தே அநாகா மித்ரோ அரியமா சுபாதி சவிதா பகஹ ஸ்வாஹா. எவ்வளோ சின்ன மந்திரம் பாருங்கள். இந்த மந்திரத்தை நான் தமிழில் எழுதுகிறேன், என்னுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் பாருங்கள். யதஜ்ஞசூர உதித்தே அநாகா மித்ரோ அரியமா சுவாதி சவிதா பகஹ. சூர உதித்தே, சூரியன் காலம்பர உதயமாறுது. சூரியன் வந்து உதிக்கும் நேரம் வந்து காலம்பர 6 மணின்னு நம்ம சொல்லுவோம், பட் 6 மணி இல்லை. பிரம்ம முகூர்த்தத்திலேயே சூரியனுடைய அந்த அந்த கதிர்கள் மெல்ல 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 பூமி மேலே பட ஆரம்பிச்சிடும். பிரம்ம முகூர்த்தம் 4 மணி 4:30 மணி டைமில். ஸோ சூரியன் உதயம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் அநாகாக நம்ம வந்து அப்போ பாவம் இல்லாமல், இப்போ தூங்கி எழுந்துக்கிறோம். தூங்கி எழுந்த உடனே மனுஷனுடைய புத்தி வந்து தூய்மையாக இருக்கும். நேற்று நடந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் மறந்து நம்மளுடைய புத்தி வந்து தூய்மையாக இருக்கும். அநாகாக மித்ரஹ அரியமா பகஹ சவிதா. ஸோ காலம்பரை எழுந்துக்கும் பொழுது உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மனநிலைமை தான் உன்னுடைய முழு நாளை வந்து எடுத்துன்னு போகும். ஸோ காலம்பரை எழுந்துக்கும் பொழுது சில பேர் வீட்டில் காலம்பரை எழுந்துக்கும் பொழுது நம்ம கண்ணை முழிப்போம், அப்பயே அம்மா அப்பா சண்டை போட்டுருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம கண்ணை முழிப்போம், குழந்தை கண்ணை முழிக்கிறது 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தை, அம்மா அப்பா சண்டை போடுறாங்க பேச்சு. இல்லை தாத்தா பாட்டிக்கு, தாத்தா வந்து கத்துறாரு, பாட்டி கத்துறாங்க, ஏதோ நடக்குது. இந்த மாதிரி வீட்டோடைய அட்மாஸ்பியர் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இறைவன் சொல்றாரு, அநாகாக. நீ வந்து குடும்பத்தின் தலைவனாக இருந்தாலும் சரி, இல்லை நீ குடும்பத்தின் தலைவன் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, உன்னுடைய கிளைமேட், உன்னுடைய என்வாயன்மெண்ட், உன்னுடைய அந்த அந்த அட்மாஸ்பியரை வந்து தூய்மையாக வச்சுக்கோ. அநாகா, பாவம் இல்லாமல் வச்சுக்கோ. அப்போ காலம்பரை யாராவது உங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட் வந்து தங்குறாங்க, இல்லாட்டி நீங்களே உங்கள் வீட்டில் எழுந்துக்கிறீங்கன்னா ரொம்ப தூய்மையான மனசில் எழுந்துக்கோங்க. காலம்பரை எழுந்துக்கும் போது சூரியன் உதயமாகிறது 4:30 மணி 5 மணி 4:45 4 மணி 3:45 பிரம்ம முகூர்த்தம் டைமில் எழுந்துக்கும் பொழுது மனசு வந்து குளுமையாக இருக்கணும். மனசு வந்து பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். வீட்டில் சண்டை சச்சரவு, குருநாதர் சொல்லுவார், வீட்டில் காலம்பரை எழுந்ததுலேருந்து ஹோமம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரோடையும் பேசாத. யாருமே யாரோட பேசாதீங்க. காலம்பரை எழுந்துக்கிறீங்களா, மனைவி, கணவன், பிள்ளைகள், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, வீட்டில் இருக்கிற எல்லாரும் காலம்பரை எழுந்துக்கிறீங்களா, பல் தேங்க. காலம்பரை எழுந்தோடனே காஃபி குடுன்னு சொல்லாதீங்க. எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு யாரோடையும் பேசாமல் போய் ஓம் ஜபம் செய்யுங்க, காயத்ரி ஜபம் செய்யுங்க. ஓகே, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பணி வீடியோ செய்யணும்னா செய்யுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அனாவசியமாக பேச வேண்டாம். ஸோ இறைவன் சொல்ல வருது என்னென்னா, தினுக்கே ஆரம்பமே எதி சிரேஷ்ட விசார். காலம்பரை எழுந்த உடனே நம்மளுடைய மனசில் வந்து தூய்மையான விசாரணை இருந்தால் இறைவன் சொல்கிறாரு, நான் வந்து சவிதா சுவாதி, உன்னுடைய டோட்டல் டே ஃபுல்லாத்தையும் நான் வந்து சவிதா சுவாத்தினா நல்ல முறையில் எடுத்துன்னு போவேன். ஸோ காலம்பரை எழுந்த உடனே
தினசரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னா நைட்டு தூங்கும் பொழுது இறைவனுடைய நினைப்பில் தூங்கணும். குருநாதர் சொல்லுவார், குருநாதர்லாம் என்ன சொல்லுவார், நைட் தூங்கும்போது தியானம் பண்ணு, நைட்டு தூங்கும்பொழுது தீட்சை மந்திரத்தை ஜபம் பண்ணு 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 அப்படியே தூங்கி போயிடு. அப்புறம் காலம்பரை எழுந்த உடனே அதே மந்திரம் ஞாபகம் வரும். ஸோ நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கினது தவத்தில் சேர்ந்துடும் சொல்லுவார் குருநாதர். இது ரொம்ப கஷ்டமான, இதை அடையிறது ரொம்ப கஷ்டம். பட் இறைவன் என்ன சொல்கிறார், அதே தான் குருநாதர் சொல்கிறார். நீ காலம்பரை எழுந்துக்கும் பொழுது உன்னுடைய விசாரணை, உன்னுடைய புத்தி தூய்மையாக இருந்தால், தூய்மையான புத்தின்னு என்ன அர்த்தம்னா இறைவன் மேலே சமர்ப்பணம் இருந்தால், ஹே பரமாத்மா எனக்கு நீ இன்னியோடைய, நான் கண்ணு முழிச்சிட்டேன், இன்னி தேதி எனக்கு நீ கொடுத்துட்ட, ஹே பரமாத்மா உன்னை நான் சரணம் அடைகிறேன், நீ சொன்ன விஷயத்த வேதத்தில் நீ என்ன சொல்லியிருக்கியோ அதை தவிர வேறு எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன், ஹே பரமாத்மா. அதே மாதிரி என்னுடைய உடல் அனித்தியமான உடல், இந்த அனித்தியமான உடலுக்காக எவ்வளவு காரியம் தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் செய்வேன் பரமாத்மா. இந்த மாதிரி விசாரணையில் எழுந்துக்கும் பொழுது இதெல்லாம் பிரம்ம வித்யா. ஸோ இறைவன் சொல்கிறாரு, உன்னுடைய விசாரணை நல்லபடியாக இருந்தால், தூய்மையாக இருந்தால், உன்னுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லை, நீ எல்லாருமே அந்த மாதிரி இருந்தால் உன்னுடைய நாள் பொழுத ஃபுல் டேவை நான் பார்த்துப்பேன். ஸோ என்ன மெசேஜ்னா, காலம்பரை எழுந்த உடனே இறைவனுடைய நினப்பில் எழுந்துக்கோங்க. இன்னி ஜென்சி கிட்ஸு, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த நான் எனக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன் இல்லாட்டி என்னுடைய ஜென்ரேஷன் என்ன பண்ணுறோன்னா, காலம்பரை விஷய விகார பாவனை. காலம்பரை எழுந்த உடனே உடலில் காம உணர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போல்லாம் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க, காலம்பரை எழுந்த உடனே அந்த காம உணர்ச்சி வருது. இறைவன் என்ன சொல்கிறாரு, காலம்பரை எழுந்த உடனே பிரம்ம உணர்ச்சி வர வேண்டும், பிரம்மத்தை சிந்திக்க வேண்டும், பிரம்மத்தின் சிந்தனையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஏன்? ஒரே ஒரு ரீசன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி, இதுக்கு முன்னாடி நாள் டே டைமில் நம்ம அந்த மாதிரி சீரியல் பார்க்கறது, சினிமா பார்க்கறது, பாட்டு கேட்கறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி பேச்சு பேசியிருப்போம், அந்த மாதிரி படிச்சிருப்போம், பேப்பர் படிச்சிருப்போம், ஏதோ பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும். ஸோ விதைக்கிறது என்ன, மனசில் என்னத்தை விதைக்கிறோம் அதுதான் நெக்ஸ்ட் டே வரும். ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, இன்னி காலம்பரை நீ ஒழுங்காக எழுந்துக்கணும்னா, பிரம்மத்தின் சிந்தனையில் நீ இன்னி காலம்பரை எழுந்துக்கணும்னா, இதுக்கு முன்னாடி நாளும் அதே வேலை பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி நாளும் அதே வேலை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலன்னா இந்த மாதிரி நடக்காது. அப்படி பிரம்மத்தின் சிந்தனையில் நீ எழுந்துக்கலைன்னா உன்னுடைய நாளில் எக்கச்சக்க கிளேஷங்கள் ஏற்படும், எக்கச்சக்க பிரச்சனைகள் ஏற்படும், எக்கச்சக்க துக்கங்கள் ஏற்படும். ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லைல்ல, இறைவன் தூய்மையிலும் தூய்மையானவன், பர்கோ தேவஸ்ய தீமஹி. காயத்ரி மந்திரத்துடைய ஜபம் செய்யும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்கோ தேவஸ்ய தீமஹி ரொம்ப முக்கியமான வார்த்தை. பர்கஹ, இறைவன் தூய்மையிலும் தூய்மையானவன். இறைவன்ட்ட காமம் இல்லை, குரோதம் இல்லை, லோபம் இல்லை, மதம் இல்லை, அகங்காரம் இல்லை, ஈர்ஷா இல்லை, துவேஷம் இல்லை, பொறாமை இல்லை, பேராசை இல்லை, சண்டை சச்சரவு இல்லை. இறைவன்ட்ட தூய்மை மட்டுமே இருக்கிறது. தூய்மையிலும் தூய்மையான பரமாத்மா நம்ம தியானம் பண்ண வேண்டும் என்றால் இறைவன் என்ன சொல்கிறாரு, நீயும் தூய்மையாக இருக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு டே பூரா என்ன காரியம் செய்கிறோமோ அதே சிந்தனையில் நைட்டு தூங்க போவோம் மோஸ்ட்டாக அதே சிந்தனையில் திருப்பி காலம்பரை எழுந்துப்போம். ஸோ இன்றைக்கி நைட்டு தூங்கும்பொழுது பிரம்மத்தின் சிந்தனையில் தூங்குங்க. நாளை காலம்பரை எழுந்துக்கும் போது பிரம்ம சிந்தனை உங்களுக்கு வரும். பிரம்ம சிந்தனை வரும்பொழுது இந்த மந்திரத்தை யோசிங்க. எதி கண்டிஷன் சொல்கிறார் பரமாத்மா, எதி இஃப் சப்போஸ் நீ தூங்கும் பொழுது, சப்போஸ் நீ எழுந்துக்கும் பொழுது பிரம்ம சிந்தனையில் எழுந்துண்டா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சப்போஸ் நீ எழுந்துக்கும் பொழுதே பிரம்ம சிந்தனை வரணும்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டும் பிரம்ம சிந்தனையில் இருந்திருக்கணும். ஒரு ஆச்சாரியர் ஆரிய சமாஜில் சத்யபதி ஆச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய சிஷ்யர் இன்னைக்கு பெரிய ஆச்சாரியர்கள், அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் குருநாதர் காலம்பரை நைட்டு தூங்குவார், காலம்பரை எழுந்த உடனே முதல் வார்த்தை சொல்லுவார், ஹே அப்பா, ஓம் பரமபிதா தந்தையே, என்னுடைய தந்தையே, நீதான் என்னுடைய அப்பா. எழுந்துக்கும் போதே எப்படி ஒரு குழந்தை அம்மாவை கூப்பிடுமோ அந்த மாதிரி அவர் இறைவனை கூப்பிடுவாராம் எழுந்த உடனே. ஹே பரமபிதா தந்தையே, என்னை ரட்சித்து, எல்லாரையும் ரட்சித்து காக்கிறாய், என்னுடைய தந்தை நீ, என்னுடைய அன்னை நீ. காலம்பரை எழுந்த உடனே அவர் இறைவனோட பேசுவாராம் ஒரு 2 minutes. இவங்கெல்லாம் சிஷ்யர்கள்லாம் ரூமில் தூங்குறாங்க, இவங்க கேட்பாங்க 4:30 மணி 3:30 மணி 3 மணிக்கு.
தூங்கும் பொழுது இறைவனோட பேசிட்டு தூங்குவார், காலம்பரம் எழுந்த உடனே இறைவனோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எழுந்த உடனே போய் பல் தேய்ச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து தியானம், எல்லா சிஷ்யர்களும் தியானம், குருநாதரும் தியானம். ஸோ காலம்பரத்திலேருந்து அவர் சொல்லுவார், எங்கள் ஆசிரமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் போய் பேசினா கூட இன்னொருத்தர் யாரும் பேச மாட்டாங்களாம். அந்த ஆசிரமம் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் போய் கேள்வி கேட்டால் கூட அவங்க பதில் வந்து செய்கையில் சொல்லுவாங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பிடும்பொழுது பரிமாறும்பொழுது 150-200 பேர் சாப்பிட்றாங்க, பின் ட்ராப்ஸ் ஒரு காயின் கீழே விழுந்தால் அந்த காயின் சத்தம் கேட்குமா. சைலண்ட்டாக சாப்பிடாங்க. காயத்ரி மந்திரம் சொல்லி உணவுக்கான மந்திரம் சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். ஸோ பரிமாறுறவங்களுக்கு எப்படி தெரியும் ரொட்டி வேணுமா சாதம் வேணுமானா, கை ஒரு விரல் காட்டினா சப்பாத்தி கொண்டு வா, 2 விரல் யாராவது கை தூங்க, ஒரு விரல் அவங்களுக்கு சப்பாத்தி வந்து போடுவாங்க, 2 விரல்னா வந்து சாதம் கொண்டு வந்து போடுவாங்க, 3 விரல்னா சப்ஜி கொண்டு வந்து போடுவாங்க. அவ்வளோதான், பேச்சே கிடையாது. ரொம்ப வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பழக்க வழக்கம் தெரியலன்னா அவங்க பேசுறது மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குருகுலத்தில் ஒரு குருநாதருடைய முன்னிலையில் நம்ம எப்படி சிஷ்யர்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரி வீட்லேயும் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். கஷ்டம், 100% கஷ்டம். நான் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கும் கஷ்டம்தான். இங்கே வீட்லேயும் சண்டை சச்சரவு நடந்திருக்கு, பட் கம்மியாயிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தி கம்மியாயிடுச்சு. முன்னாடிலாம் நடந்திருக்கு, இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப நெக்லிஜிபிள் ஆகிடுச்சு இறைவனுடைய அருளால். இது பெருந்தன்மைக்காக சொல்ல, உங்கள் வீட்லேயும் நடக்கும், நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நடக்கும். எழுந்துக்கும் போது இறைவனுடைய சிந்தனையில் எழுந்துக்குங்க. அப்போ தூங்கும்பொழுது இறைவனுடைய சிந்தனையில் தூங்க வேண்டும். காலம்பரை எழுந்துக்கும் பொழுது காம உணர்ச்சியில் எழுந்துக்காதீங்க. காலம்பரை எழுந்துக்கும் போது மொபைல் பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்ன, நேற்றுக்கு என்ன ஆச்சு, நேற்று எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, நேற்று கடையில் என்ன வியாபாரம் ஆச்சு, இந்த சிந்தனையில் எழுந்துக்காதீங்க. அப்படி எழுந்துட்டீங்கன்னா உங்களுடைய நாள் முழுக்க இதே பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. ஸோ இறைவன் வந்து இந்த இடத்துல டைரெக்டாக சொல்கிறாரு, தினுக்கே ஆரம்பமே எதி. காலை சூரியன் உதிக்கும் பொழுது சப்போஸ் நீ வந்து உன்னதமான விசாரணை, இறைவனுடைய விசாரணை, தூய்மையான விசாரணையில் நீ எழுந்துட்டேன்னா உன்னுடைய நாள் முழுக்க என்னென்ன நடக்கிறதோ அதை நான் பார்த்துப்பேன். இது இந்த மந்திரத்துடைய தாற்பயம். ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கான கல்வி இதெல்லாம் வந்து தேடினாலும் கிடைக்காத ஞானம். இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, ஏதோ லக்கில் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் கேட்குறீங்களோ லக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி ஞானங்கள், வேத ஞானங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்ச ஞானத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிடைச்ச ஞானத்தை வந்து பயன்படுத்துங்க. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் காமன். இது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுங்கிற விஷயமே கிடையாது. எனக்கும் தெரியாது, நானும் புத்தகத்தை பார்த்து தானே படிக்கிறேன். புத்தகத்தை எழுதுனது ஒரு ஆச்சாரியர். ஸோ ஞானம் எப்பொழுதுமே இறைவன்கிட்ட தான் இருக்குது. இறைவன்கிட்டேருந்து வேற யாரோ கடன் வாங்கினாரு, அவர் வேற யாருக்கோ கடன் கொடுக்குறாரு, நம்ம வேற யார்கிட்ட கடன் வாங்குறோம். பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இறைவனோட ஞானம் இது, என்னுடைய ஞானம் கிடையாது. ஸோ காலம்பரம் எழுந்துக்கும் போது இறைவனுடைய சிந்தனையில் எழுந்துக்கங்க, அதான் மெசேஜ். அதே மாதிரி மதுர்தா, எவ்வளோ முடியுமோ மற்றவனுக்கு நல்லது நினைங்க, எவ்வளோ முடியுமோ மற்றவங்கிட்ட நல்லது பேசுங்க, எவ்வளோ முடியுமோ ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ சுகத்தமே அக்னே சுகத்தமே, எவ்வளோ முடியுமோ உன்னதமான காரியங்கள் செய்யுங்க. அப்போ அடுத்த ஜென்மம் மனுஷ ஜென்மம் கிடைக்கும். இதான் மெசேஜ் இன்னையோட வீடியோவில். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.